வணக்கம் திரிவேந்தர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சம்பளம் தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கொஸ்டின் வந்து எனக்கு இன்னும் வந்து என்னோட சம்பளம் தான் எவ்வளோன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன சம்பளம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டு டிரைவர் சம்பளம் தான். ஏன்டா சம்பளத்துக்கு பற்றி கையில் காடை வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்னோட சம்பளத்தை நான் கண்ணில் பார்த்து பல வருஷங்கள் ஆயிட்டு, டிஜிட்டல் இந்தியாங்கிற மாதிரி டிஜிட்டல் பக்ரீன் ஆயிட்டு. அதனால நம்ம ஓனர் வந்து அக்கௌண்ட்டில் தான் காசு போட்டுட்டு இருக்காரு. அது நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 2022 வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 200 தினார் சம்பளம் வாங்கினா எங்கள் கம்பெனியில் வாங்கினேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. மற்றபடி சாப்பாடு, நெட்டு, நமக்கு அத்தியாவசிய செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான். இதுதான் கம்பெனி வந்து நான் இது லாஸ்ட்டாக 2022 வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம வீட்டு டிரைவருக்கு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு சேரும்போது அவர்கிட்ட போய் நேரில் பார்க்கும்போது நான் சம்பளம் வந்து 160 அவர் தரேன்னு சொன்னார். நான் வந்து சொன்னேன் 170 வேணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அதுக்கு சொன்னார், நீ வா, பிடிச்சிருந்தா உனக்கு 170 தரேன், இல்லைன்னா 160 தரேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு சரி பிடிச்சிருந்தா தராரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பிடிச்சி போயிட்டு விசாலாம் அடித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 160 தினார் தான் சம்பளம் கொடுத்துட்டான். திட்ட ஒரு 7 மாதம் நினைக்கிறேன். 7 மாதமாக பார்த்தீங்கன்னா 160 தினார் தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். சரி, இதுக்கப்புறம் நம்ம கேட்கலன்னா அவர் கொடுக்க மாட்டார், நம்மளை தான் கேட்டு வாங்கணுன்னுட்டு நான் சம்பளம் வந்து எனக்கு இதேமாரி உங்கள்கிட்ட 170 பேசி இன்னும் பிடிச்சா கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். அவருக்கு அதுக்கு என்ன சொன்னார்னா, உனக்கு 170 தானே வேணும் அப்படின்ட்டு அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா 170 தினார் எனக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்டாரு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் ஆமாம் 2.5 மொத்தம் டோட்டலாக 2.5 வருஷம் அந்த வீட்டில் இருந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு நம்ம தலைவர்கிட்ட டிக்கெட்டை போட சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறமும் நான் சம்பளம் வந்து அவரும் எனக்கு ஏற்றலை, நானும் அவர்கிட்ட வந்து ஏற்றி கொடுக்குன்ட்டு கேட்கவே இல்லை. ஊருக்கு போகிறதுக்கு தான் அடுத்த பிளானை போட்டேன். அப்போ ஊருக்கு போகும்போது டிக்கெட்டு போட்டு கொடுத்தாரு. டிக்கெட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் எனக்கு அனுப்பிச்சி விட்டார். அதாவது எமரஸ்ட் நினைக்கிறேன், என்ன 2 ஃப்ளைட் அனுப்பி விட்டார். கல்ஃபேர் டைரக்ட் 450 தினார், அப்புறம் இன்னொரு ஃப்ளைட் வந்து 1.5 மணி நேரம் தான் வெயிட்டிங்க, 350 தினார். எதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு எதுக்கு 100 தினார் நம்ம வேஸ்ட் பண்ணுமேன்ட்டு தலைவர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இதே போட்டு கொடுத்துருங்க, வெயிட்டிங்க ஒரு 100 தினார் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அவருக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துட்டு தான் போனேன். டிக்கெட்லாம் போட்டுட்டு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணேன், ஆர்பிட் நம்ம ஓனர்கிட்ட வந்து சொல்லிட்டேன். என்னன்னா, நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்னோட அண்ணனோட ரூமுக்கு போயிடுறேன், அங்கே போயிட்டு தங்கிட்டேன், அப்புறம் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட வந்து பாஸ்போர்ட்டு கேட்டேன். பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்குண்ணா. இல்லை நாங்கள் உங்ககிட்ட தான் இருக்குது, நான் பாஸ்போர்ட் என்கிட்ட கிடையாதுன்ட்டு அப்புறம் தேடி கொடுத்துட்டாரு. என்னோட பாஸ்போர்ட் அவர்கிட்ட தான் இருந்தது. அப்போ பாஸ்போர்ட் கொடுக்கும்போது அவர்கிட்ட வந்து கேட்டேன், எனக்கு வந்து லீவ் சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து அதுக்கு சொன்னார், லீவ் சம்பளம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாரு. இல்லை, இங்கே எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். இல்லை இங்கே யாருக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்ட்டாரு. நான் அவர்கிட்ட வந்து எதுவுமே எதுவுமே அவர்கிட்ட நான் பேசலை. நான் பட் என்ன பண்ணேன், அண்ணனுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லி பாஸ்போர்ட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறேன்னா இன்றைக்கி நைட்டு என்னோட அதே தான் பெனிஃபிட்டில் வந்து ஒரு 50 நேரம் அப்புறம் காசு அனுப்பி வந்துச்சு. நம்ம ஓனர் வந்து எனக்கு அனுப்பி விட்டார். அவர் வந்து எனக்கு காசு 50 நேரம் அனுப்பி விட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு வந்து மெசேஜ்லாம் எதுவுமே பண்ணலை. நான் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு நம்ம ஓனர்கிட்ட வந்து ஃபோன் அடித்து ஊருக்குலாம் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அதோட முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து சரி எப்படியாவது சரி நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மாதம், ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் தானே காசு அனுப்பிடுறாரு, அப்படிங்கும்போதே பரவாயில்ல ஊருக்கு போயிட்டு அனுப்பி விட்டுருவார் லீவ் சம்பளம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். 1.5 மாதமும் ஆயிட்டு சம்பளம் வந்து அவர் அடிக்கடி ஆனால் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணலாம் பேசிகிட்டு இருந்தார், வீட்டில் நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. ஆனால் காசு வந்து அவர் அனுப்பி விடவே இல்லை. 1.5 மாதத்துக்கு அப்புறம் அனுப்பிவிடல. அப்படிங்கும்போது ஊருக்கு பார்த்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடித்தார். நான் சொல்லிட்டேன், வரல எனக்கு லீவ் சம்பளம் கொடுக்கல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக, நான் லீவு சம்பளம் கொடுக்கல அப்படிலாம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வேலையை சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் என்கிட்ட அது கொஞ்சம் அது பேசிட்டு பார்க்கவும் போயிட்டு அப்போ வந்து நம்ம பக்கத்து வீட்டு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டா வந்து நம்ம வீட்டுக்கு 180 தினாருக்கு ஒரு டிரைவர் வந்து எடுத்து விட்டார். நான் ஆல்ரெடி 170 தினார் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், 180 தினாருக்கு லோக்கலில் ஆள் எடுத்து விட்டார். அப்போ வந்து அந்த டிரைவர் வந்து உள்ளே போகும்போது அவர் எல்லாம் பேசி தான் போயிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 மாதம் லீவு சம்பளம் கொடுக்கணும், டிக்கெட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் வந்து ஒத்துருக்காரு. ஓகே எல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா ஆனிச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது. திரும்பி நான் ஒரு வருஷம் அந்த டிரைவர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. திரும்பி எனக்கு ஓனர் மறுபடியும் ஃபோன் அடிச்சு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி போகிற விஷயத்தை சரி போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம சம்பளத்தை ஏற்றிப்போம், இதான் சாக்குன்னு நினச்சிக்கிட்டு சம்பளத்தை 200 தினார் கேட்டேன். அவர் அதுக்கு சொன்னார், இல்லை இப்போ ஒரு டிரைவர் நான் வச்சுருக்கேன் 180 தான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இல்லை எனக்கு செட் ஆகாது, எனக்கு 180 கொடுக்கணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் ரொம்ப காசுலாம் ரொம்ப ஏறி போயிட்டு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் அதுக்கு சொன்னார், ஓகே தாழ்த்தல மாஃபி முஸ்கில் சூஃப் அப்படின்ட்டார். இங்கே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் வந்துட்டு ஓகேன்னுட்டு அப்புறம் மெடிக்கல் விசா எல்லாம் பார்த்தீங்கன்னா
எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் 1 மாதம் அப்படியே நானும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸு, சிபிஆர் எல்லாமே எக்ஸ்பிரி ஆகிட்டு அவர் தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. 1 மாதம் வேலை பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரா. 200 தடவை நம்ம கிட்ட கேட்டு வந்துட்டு இந்த சம்பளம் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை. சரிங்களா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னபோது எனக்கு வந்து கொஞ்சம் பயந்தேன், என்னடா சம்பளம் கொடுக்க போகிறாருன்ட்டு. மாதம் சம்பளம் வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இது. அதுக்கப்புறம் அந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த சம்பளம் வாங்குறோமோ ஃபஸ்ட்டு மாதம் சம்பளமா, அதுக்கப்புறம் அந்த சம்பளம் தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுமாரி 200 தினார் நமக்கு வந்து சம்பளம் வந்துட்டு கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 200 தினார் வந்து நமக்கு வந்து சம்பளம் வந்து கிடைச்சிட்டு. இப்போ வந்து என்னோடய வீட்டில் வந்து என்னென்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம் சாப்பாடு கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும் சாப்பாடு என்னென்ன வருதுன்ட்டு. மதியான நாள் சாப்பாடு வரும், காலையில் பார்த்தீங்கன்னா காலைல வாங்கின குப்பூஸ் தான், நைட்டும் பார்த்தீங்கன்னா காலைல வாங்கின குப்பூஸ் தான் வரும். இதுதான் நம்ம வீட்டில் வந்து நமக்குன்னு வந்து கொடுக்குறது. அப்புறம் வந்து சைடில் ஏதாவது காசு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த மஜ்லிஸு, இது மஜ்லிஸுங்கிற பாருங்க, ரம்ஜான் கிடையாது, இந்த பக்ரீத் அந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் காசு கொடுப்பாப்புல. அந்த ட்ரெஸ் ஒரு 20 தினார் எனக்கு காசு கொடுப்பாப்புல. அன்றைக்கி பார்க்கும்போது 2 தினார் செலவு காசு கொடுப்பாப்புல. ஒரு 22 தினார் அந்த அன்றைக்கி மட்டும் காசு கிடைக்கும். நான் ட்ரெஸ் வந்து ஏதாவது ஒரு 10 தினாருக்கு 5 தினார் எடுத்துகிட்டு மீதி செலவு வச்சுக்கலாம். அதுக்கு ட்ரெஸ்ஸுக்குன்னு கொடுப்பாரு. இது வந்து காசு கிடைக்கும். மீதி எப்படி காசு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வேறு ஒருத்தரோ வந்து நீ டீ குடி அப்படின்னு சொல்லி ஒரு காசு வந்து கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து எப்படி சைடில் காசு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரேரு. மேடத்தோட அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வரும், அழைச்சிட்டு வருவோம் பார்த்தீங்களா, திரும்பி அழைச்சிட்டு கொண்டு விடும்போது அவங்க அம்மா வந்து ஏதோ செலவு காசு கொடுப்பாங்க. இவ்வளோ தான் நமக்கு. அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. என்னோடய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு தராங்க. இப்போ இன்னைக்கு வீட்டில் சமைச்சிட்டாங்கன்னா 3 டைம் சாப்பாடு, நல்லதே கெட்டது சாப்பாடு 3 டைம் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து சமைக்கல அப்படின்னா காசு கொடுத்து நீங்கள் வீட்டில் சமைக்கல, போயிட்டு கடையில் சாப்பிட்டுக்குன்னு சொல்லி காசு கொடுத்துருவாங்க. அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து 200 தடவை சம்பளம் வாங்குறோம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து எவ்வளோ சம்பளம் வந்து செலவாகிட்டு இருக்குன்னு, இப்போ மாதம் எவ்வளோ செலவாகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு செலவாகுது. இப்போ ஒய்ஃபைலாம் வீட்டில் இருக்குது. ஆனால் ஒய்ஃபை வந்து நான் வீட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வெளில போனால் என்ன யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணால் நான் நெட்டு போட்டு தான் ஆகணும். எனக்கு மாதத்துக்கு 8.5 தினார் நெட் ஆகுது. அப்புறம் டீ, உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ டீ குடிப்பேன். டீ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பால், ஜீனி எல்லாமே வீட்டில் எடுத்துக்கலாம், ரூமில் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் போடுறது கிடையாது. டீ செலவாகுது எனக்கு. அப்புறம் எனக்கு மெடிசன் வேறு செலவாகிட்டு இருக்குது தனியாக. அப்புறம் தேங்காய் எண்ணெய், கோல்கெட்டு, ப்ரெஸ்ஸு, சோப்பு அப்படி அத்தியாவசியமாக செலவாகுது. இப்போ வந்து நமக்கு காலையும் நைட்டு குப்பூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு அதையே எல்லா நாளில் சாப்பிட முடியும். அப்போ நம்மளோட காசை கொடுத்து சைடில் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க முன்னே சாப்பாடு நல்லது கெட்டது கொடுத்துருவாங்க. அதே வந்து நம்மளால சாப்பிட முடியும். நான் ஃபஸ்ட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நைட்டு சாப்பாடெல்லாம் சுத்தமாக குப்பூஸ் சாப்பிடவே மாட்டேன். என் காசை கொடுத்து தான் கடையில் போய்ட்டு ஏதாச்சும் சாண்ட்விட்ச், டீ கடைக்கிட்ட போய்ட்டு வாங்கி சாப்பிடுவேன். இப்போ ஊருக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் அடங்கி போயிட்டேன். குப்பூஸ்லாம் சாப்பிட்டு பழகி பண்ண மாதிரி குப்பூஸாக அடித்து உள்ளே இறக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுங்க. அது பார்த்தீங்கன்னா 30 தினார் செலவாகுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன செலவாகுதோ, இப்போ 30 தினார் செலவாகுதா, இதே செலவு தான் பார்த்தீங்கன்னா 170 தினார் சம்பளம் வாங்கினப்போ ஆகுனுச்சு. அப்போ ஒரு தினார் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 215, 213 அப்படி தான் ஏதோ போயிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தினார் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபா போகுது ஒரு தினார் ரேட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஊரில் விலைவாசி ஏறி போயிட்டு, அதுக்கு சொல்ல. இப்போ வந்து எனக்கு வந்து மாதம் 30 தினார் செலவாகுது. நான் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000, இது 30,000 பாருங்க, 38,000, 39,000. இந்த செலவெல்லாம் குறைச்சேன்னா 40,000 என்னால் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சம்பளம் அனுப்ப முடியலை. எந்த மாற்றமும் கிடையாது. இதுதாங்க என்னோட சம்பளம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுதான் 200 தினார் சம்பளம் போயிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. இதான் என் சம்பளம். உண்மையை சொல்லிட்டேன். டாட்டா, பாய் பாய்.